அண்ணே வீடெல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. அட்வான்ஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க, இப்பவும் கையில் நான் கொடுத்துட்றேன். தம்பி, வீடு காட்டுறதா எம்பட வேலை. மீதி எல்லாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கங்க. அப்புறம் புரோக்கர் பொறுக்கி தின்னுட்டா அது இதுன்னு ஏதாவது சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் தம்பி. சரி ஓகேண்ணே. எங்கண்ணே ஹவுஸ் ஓனரு? இருப்பா, வந்துடுவாரு. புரோக்கர் பையா, தம்பி பையா என்ன சொல்லிட்டு? டேய் இஞ்சிட்டி, நாங்க 2 பேரும் என்ன வேணாலும் பேசிட்டு இருப்போம். உனக்கு என்னடா வேலை? மூடிட்டு போடா. தம்பி, அவரு தான் ஹவுஸ் ஓனரு. நீ மாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற. என்னண்ணா சொல்ற? என்னண்ணா அது? இவனுங்களாம் தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு தொடரலாம்னு பார்த்தா வீடு கட்டி வாடகை விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது? இல்லை நம்ம பண்ணதுதான். பையா, உனக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு 31 ஆகுது. நம்ம ஃபேமிலி இங்கே 40 வருஷமா இருக்கு. கஷ்டப்பட்டு வளர்த்து வீடு வாங்கி வாடகை விட்டுருக்கு. அது வேணா கரெக்டு தான். எங்காலும் ஒழுக்கமாக தான். நீங்க எதுக்கு இங்க வர போறீங்க? என்ன பையா சொல்றேன்? தமிழ்நாடுங்க மும்பைல இருக்கு, டெல்லியில இருக்கு, ஆந்திரா இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவேன்? சரி சரி, பேசிட்டே இருந்தா எங்கேயோ போவோம். ஜி, அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். இங்கே பாரு, உனக்கு நல்லா தெரியும். சிட்டியில் இருக்க 10 வீடு ரேட்டு வேற. 10 வீடா? அவுட்டர்ல இருக்க 40 வீடு ரேட்டு வேற. ஐயோ, 40 வீடா? தலை சுத்தா டே, தலை சுத்துது. நம்ம ஆளுங்களாம் நல்லா ஒயிஞ்சா முழுக்க குடிச்சிட்டு எல்லாம் மண்ணுக்கு போங்கடா. நீங்க கட்டுங்கடா, வீடு கட்டுங்கடா. அண்ணே, நீங்களும் ஒயின்ஸா போங்க. பையா, நீ இல்லைன்னா வேற ஆள் வரும். புரோக்கர் பையா, வேற ஆள் இருந்தா பாரு. ஆக மொத்தம் கம்சிங் போச்சேன்.